சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன தனபாலனா? அன்பு வந்திருக்காப்ல, ஆனந்தியை பார்க்கணுமா? ஏதோ சாவி கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆனந்தியை கொஞ்சம் கீழே அனுப்பிச்சு விடுமா. ஹாய் அன்பு. ஹாய் ரெஜினா. அன்போட குரல் கேக்குது. அவரே இந்த நேரத்துல இங்க வந்தாரு. ஹெல்த் எப்படி இருக்கு? பரவாயில்ல. இருங்க, நான் ஆனந்தியை கூட்டிட்டு வரேன். எல்லாருமா? ஆனந்தி கிட்ட மட்டும் தனியா பேசலான்னு பார்த்தா எல்லாரும் கீழே வரேங்கிறாங்க. அன்பு, இங்க என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆனந்தி கீழே வரும், வாசலுக்கு போய் நிப்போம். வா அன்பு. ஏ ஆனந்தி, அன்பு கீழே வந்திருக்காரு. உன்கிட்ட ஏதோ சாவி கொடுக்கணுமா? உன்னை கீழே கூப்பிடுறாரு, வா. இல்ல, கால் வலிக்கிற மாதிரி இருக்குது. நீ போய் அத வாங்கிட்டு வா. ஏய், உன்னை பார்க்க தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. வந்து வாசல்ல நிக்கிறாரு. நீ இப்படி வரமாட்டேன்னு சொல்ற? ஒழுங்கா எழுந்து வா. நான் தான் சொல்றேன்ல ரெஜினா, எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்குது. நீ போய் சாவிய வாங்கிட்டு அவர்கிட்ட சொல்லிடு. நாளைக்கு நான் கம்பெனில பார்த்து பேசிக்கிறேன்னு. ஏய், என்ன ஆனந்தி? ஏய் ரெஜினா, அவதான் முடியலன்னு சொல்றால, நீ போய் என்னன்னு கேளு போ. அதெல்லாம் ஒண்ணு. ரெஜினா வந்துட்டு இருக்கு, பின்னாடியே ஆனந்தி வந்துடும். கொசு வச்சு ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு வந்துடுறப்பா. வந்துடுறேன். சாரி அன்பு, ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்க முடியலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லங்க. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? கால் பண்ணி பேசுனீங்களா? பேசிட்டு தான் இருக்கேன். எல்லாம் உங்களால தான். ஆனந்தி வரலைங்களா? அது அவளுக்கு கொஞ்சம் கால் வலி, அதான் என்ன வந்து சாவி வாங்கிட்டு வர சொன்னா. ஐயோ, கால் வலியா? டேப்லெட் ஏதாவது போட்டாங்களா? இல்ல நான் வேணா போய் டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல 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 இல்ல, அந்த அளவுக்குலாம் ஒன்னும் இல்ல. தைலம் தேய்ச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. அதான் என்ன போய் சாவி வாங்கிட்டு வர சொன்னா. நாளைக்கு கம்பெனில வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னா. நீங்க என்கிட்ட சாவி கொடுங்க, நான் அவகிட்ட கொடுத்துறேன். இல்ல, நான் சாவி கொடுக்க வரல ரஜினா. வேற என்னன்னு தெரியல, நேற்று நைட்ல இருந்து ஆனந்தி சரியா பேசவே மாட்டேறாங்க. ஒருவேளை அம்மா திட்டின அப்செட்ல இருக்காங்களா என்னன்னு எனக்கு புரியல. மகேஷ் சார் ஆனந்தியை கூட்டிட்டு வந்து அம்மாக்கும் ஆனந்திக்கும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க புரிய வச்சு, அதுக்கப்புறம் அம்மா ஆனந்தியை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு காஃபி எல்லாம் கொடுத்து பேசிதான் அனுப்பி வச்சாங்க. அப்புறமும் ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ரஜினா. அதான் அவங்கள பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஒரு 5 நிமிஷம் அவங்கள கொஞ்சம் கீழே வர சொல்ல முடியுமா ப்ளீஸ்? என்னங்க நீங்க ப்ளீஸ்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. இருங்க, நான் போய் அவளை அனுப்பி விடுறேன். என்ன ரெஜினா, அன்பு போயிட்டாரா? எழுந்துடி, எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றேன்ல. என்ன பண்ற? நீ சும்மா இரு காயத்ரி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. வர வர இவ எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்கா. ரெஜினா, நான் என்ன பண்ண? என்ன பண்ணல நீ? கார்மெண்ட்ல நீ என்ன பண்ணிருந்தா மகேஷ் சாரே உன்னை அன்பு விட்டு கூட்டிட்டு போய் அவங்க அம்மாக்கும் உனக்கு சமாதானம் செஞ்சு வச்சிருப்பாரு. என்னடி சொல்ற? மகேஷ் சார் ஆனந்திய அன்பு விட்டு கூட்டிட்டு போனாரா? ஆமா காயத்ரி, கூட்டிட்டு போய் 2 பேரையும் சமாதானம் பண்ணி சந்தோஷமா திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காரு. அது எதையுமே இவன் நம்ம கிட்ட சொல்லல. அது கூட பரவாயில்ல. நேத்து வீடு வரைக்கும் போய் சமாதானம் ஆயிட்டு வந்தவ எதுக்காக வந்ததுல இருந்து அன்பு அவாய்ட் பண்றா?
அவர் கட்டோட இவளுக்காக வாசல்ல வந்து நிக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு பாவமா இருக்கு தெரியுமா? இவ என்னடானா கால் வலிக்குதுன்னு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கா. சரி ரஜினா, கத்தாத. எழுந்து எல்லாரும் வந்துட போறாங்க. நீ என்ன சமாதானப்படுத்துறது நிறுத்து காயத்ரி. நேத்தெல்லாம் அவருக்காக அழுதுட்டு இருந்தால இவ, இப்ப வாசல்ல தானே வந்து நிக்கிறாரு. போய் பேசுறதுக்கு என்ன தடுக்குது இவளுக்கு? இவளை இப்பவே போய் அன்பை பார்த்து அவர்கிட்ட பேச சொல்லு. அன்பு இவகிட்ட பேசாம இங்க இருந்து போக மாட்டாரு. போய் பேச சொல்லு காயத்ரி. சரி சரி, நான் போய் பேச சொல்றேன். நீ டென்ஷன் ஆகாத. ஏண்டி, ஒரு மனுஷன் நமக்கு மதிப்பு கொடுத்து இவ்ளோ தூரம் வந்திருக்காரு, அவரை போய் பார்க்க மாட்டேன்னு சொன்னா எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? சரிடி, நான் தான் போக சொல்றேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு ஆனந்தி, நீ எது பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்னு நான் நம்புறேன். எது இருந்தாலும் அது அப்புறம் பேசிக்கலாம். ஆனா இப்போ உன்னை தேடி அன்பு இவ்ளோ தூரம் வந்திருக்காரு. நீ பார்க்காம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறது சரியில்லை ஆனந்தி. மரியாதைக்காகவாது போய் பேசிட்டு வா. சொன்னா கேளு ஆனந்தி, போ. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாம், என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. இந்த நேரத்துல இங்க நிக்கிறத பார்த்தா வார்டன் என்னையத்தே வைவாக. ஏதாவது பேசுறீங்களா இல்ல நான் புறப்படவா? ஆனந்தி, நேத்து வரைக்கும் நல்லா தானங்க பேசிட்டு இருந்தீங்க. திடீர்னு என்னாச்சு ஆனந்தி? ஏன் என் கூட பேச மாட்டேறீங்க? என் முகத்தை கூட நேருக்கு நேர் பார்க்க மாட்டேறீங்க. எதுக்குங்க இப்படி அவாய்ட் பண்றீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ண ஆனந்தி? எதுக்குங்க எனக்கு இந்த தண்டனை? சொல்லுங்க ஆனந்தி.